திருப்பியும் சொல்றேன், ஐநாவே, உங்கள்கிட்ட நாங்கள் நீதி கேட்க வரவில்லை. நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு நீதி கேட்கின்றோம். எங்கட பிள்ளைகள் இந்த நீதியை கேட்கின்றோம். நீதியை கேட்கின்றோம். நீதியை கேட்கின்றோம். எத்தனை வருஷம் உண்மையை வெளியில கொண்டு வாருங்கள். உண்மையை வெளியில கொண்டு வாருங்கள். அந்த ராணுவத்தை கூப்பிட்டு, அதே இடத்தில் நின்று ராணுவத்தை கூப்பிட்டு விசாரித்தால் தகுந்த உண்மைகள் எல்லாம் கிடைக்கும். தகுந்த உண்மைகள் எல்லாம் கிடைக்கும். பாலன்களை கொண்டிருக்கின்றீர்கள். மாதங்களுக்கு முன்பு ஐக்கிய நாட்டு பிரதிநிதி யாழ் மண்ணுக்கு வந்து செம்மணிக்கும் வந்து சென்றிருந்தார். ஆனால் அவர் கொடுத்த அறிக்கை வந்து எங்களுக்கு மிகவும் வேதனையும் டெலியையும் தெரியுது, ஒரு ஏமாற்றத்தை எங்களுக்கு தந்தது. இவ்வளவு பேரையும் என்ன செய்தார்கள்? பிரான்சிஸ் பாதரை விட்டால் உண்மை வெளியில் வந்துடும். ஆனபடினால பிரான்சிஸ் பாதரையும் கொண்டே மறைமுகமாக்கின்றார்கள். நாங்கள் இன்றைக்கு 17 வருடம் ஆகின்றது. 17 வருடத்தில் எங்களுக்கு எந்தவித பொறுப்பு கூறலும் இல்லை, ஒன்றுமில்லை. காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வலி தங்களுடைய இயக்கத்துக்கு தெரியும் என்று கடந்த காலங்களில் ஜேவிபி கூறி வந்தது. தற்பொழுது அதன் பின்னர் ஜேவிபியினுடைய இந்த ஆட்சியில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறல் ஒன்று இடம்பெறும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். என்றால் இந்த நாட்டில் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை இந்த செம்மணி புதைக்குழிகளே ஒரு ஆதாரமாக இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு முன்முயற்சியை ஜனாதிபதிகள் அரசாங்கம் எடுத்திருக்கின்றன நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் இப்பொழுது சர்வதேசம் பார்க்கும் இலங்கையிலே நீண்டகால ஒரு அரசியல்வாதி சர்வதேசத்தால் மதிக்கப்பட்டவரை கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் தமிழ் மக்களுக்கு இவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற எண்ணக்கருவை சர்வதேசத்திடம் கொண்டு செல்வதற்காகவே இவர் அப்படி செய்திருக்கின்றார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் இருந்தவர்களும் செய்யவில்லை, இவரும் இதுவரை அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலே இனம், மதம், மொழி என்ற எந்த விதமான பாகுபாடுமின்றி அனைவரும் இந்த போராட்டத்திலே வலி சேர்க்க வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நீதி தொடுக்கப்படுமாக இருந்தால் அது சாட்சியம் அளிப்பதாக கூறியிருக்கின்றார் இந்த மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை. எனவே அவர் உலக நாட்டு பொறிமுறைக்கு இல்லாமல் சர்வதேச பொறிமுறை ஊடாக நீதி வழங்குவதற்கு இந்த தமிழர்களுக்கு தான் ஒரு சாட்சியமாக இருக்கின்றார் என்பது எமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் அந்த வகையிலே அவர் உண்மையாகவே சாட்சியம் அளிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்க முடியுமா? ஏனென்று கேட்டால் அவர் உண்மையை எல்லாம் சொல்லிவிடுவார் என்று அவர் இந்த உயிருக்கு கூட என்ன பொறுப்பு? எனவே இந்த சர்வதேசம் எமக்கான ஒரு சாட்சியம் அங்கே புலப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சர்வதேசமும் ஒரு வணக்கம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தினம். வடகிழக்கில் தமிழ் மக்களில் பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்காக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். தொடர்ச்சியான போராட்டம் என்பது அவர்கள் தங்களுடைய ஒரு துயரை பகிர்வதற்காகவும் மற்றது பொறுப்பு கூறல் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. ஒரு சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். உள்நாட்டு பொறிமுறைகளின் ஊடாக தங்களுக்கு நீதியோ பொறுப்பு கூறலோ கிடைக்கப் போவது இல்லை என்பது பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய கருத்து. எனினும் இந்த போராட்டம் எந்த வகையில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது, காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுடைய தற்பொழுதைய கருத்துக்கள் என்ன, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த காலப்பகுதியினுள் எவ்வாறான கருத்துக்கள் இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக வருகை வந்திருக்கின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள். இந்த விடயம் தொடர்பில் மேரி ரஞ்சினிடம் நாங்கள் கேட்போம். என்ன வகையான போராட்டத்தினை ஆகஸ்ட் 30ஆம் தேதி நீங்கள் முன்னெடுக்க இருக்கின்றீர்கள்? வருகிற 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினம். இந்த போராட்டம் என்பது நாங்கள் சர்வதேசத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். காரணம், கடந்த மாதங்களுக்கு முன்பு ஐக்கிய நாட்டு பிரதிநிதி
யாழ் மண்ணுக்கு வந்து செம்மணிக்கும் வந்து சென்றிருந்தார். ஆனால் அவர் கொடுத்த அறிக்கை வந்து எங்களுக்கு மிகவும் வேதனையும் வெளியையும் தெரியுது, ஒரு ஏமாற்றத்தை எங்களுக்கு தந்திருக்கு. அந்த ஏமாற்றம் எங்களுக்கு இன்னும் தீராத துயரை தந்திருக்கு. நாங்கள் காரணம் கொண்டும் உள்நாட்டு பொறுமுறைகளை நாங்கள் வேற விரும்பாத பட்சத்தில் தான் சர்வதேசத்தை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். தொடர்ச்சியாக நாங்கள் சர்வதேசத்தை தான் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜெனிட்டா சொல்லுங்கள், இந்த போராட்டம் என்ன வகையில் முன்னெடுக்க போகின்றீர்கள்? எதிர்வரும் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் எப்படியான ஒரு போராட்டத்தை நீங்கள் ஒழுங்கமைக்கின்றீர்கள்? வணக்கம். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்பது சர்வதேசம் பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இந்த சர்வதேசமே ஒரு தினத்தை ஒதுக்கி இருக்குன்னு சொன்னால், நாம் இந்த இலங்கை தேசத்திலே ஒரு 2009க்கும் முற்பட்ட காலப்பகுதியிலும் எங்களுடைய உறவுகளை நாம் இழந்திருக்கின்றோம். எப்படி எமது பொறுமதிமிக்க உறவுகளுக்கு இங்கு இலங்கை நாட்டிலே எமக்கான எந்த நீதி பொறிமுறை ஊடாகவும் நீதி வழங்காத போதுதான் நாம் சர்வதேச நீதியை கோரி தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை செய்திருக்கின்ற வேளையிலும் இந்த வருகின்ற 30ஆம் தேதி நாம் ஒரு மாபெரும் எழுச்சி பேரணி ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அது வடக்கிலும் கிழக்கிலும் நாம் அதை செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே வடமாகாணத்தில் வடக்கில் உள்ள 5 மாவட்டங்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானம் வரை அந்த போராட்டமானது இப்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற இடத்தை சென்றடைந்து நாம் அதில் அனைத்து தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைத்து உறவுகளும் இந்த ஒரு இனம் இவ்வளவு காலமும் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கின்ற வேளையில் எமது உறவுகளுக்கு இந்த நாட்டில் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை இந்த செம்மணி புதைக்குழிகளே ஒரு ஆதாரமாக இன்று காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நாம் அன்றைய தினம் அந்த பேரணியில் ஒரு இனப்படுகொலைக்கான அறிகுறிகளை நாம் அதில் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு ஊர்தியோடு அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்திலும் நாம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை நாம் அந்த பேரணியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எனவே நாம் ஒருமித்த தமிழனாக ஒரு குரலில் நாம் நீதி கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு கூறலை இந்த கட்டத்திலாவது நாம் வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற ஜெனீவா கூட்டத்தொடரிலாவது நாம் எமக்கான ஒரு நீதி வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்காக அனைத்து தமிழ் மக்களும் அன்றைய தினம் வடக்கிலும் கிழக்கிலும் ஒன்று கூட வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த செய்திகளை உலகெங்கும் பரப்பி வருகின்றோம். எனவேதான் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழர்களும் தமது உறவுகளை தொடர்பு கொண்டு இந்த வடக்கு கிழக்கில் நடைபெறுகின்ற மாபெரும் போராட்டத்திற்கு அவர்களையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் இதில் அனைத்து தமிழ் மக்களையும் நாம் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இளங்கோதரிகள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அரசாங்கம் மறுத்தது. தற்பொழுது இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியே இல்லை, இதைவிட இன்னும் அதிகளவானவர்கள் காணாமலாக்க நாங்கள் தான் காரணமாக இருந்தோம், குறிப்பாக இராணுவம் காரணமாக இருந்தது, அவர்களை படுகொலை செய்தோம், அவர்களை இங்குதான் புதைத்தோம் என்று சாட்சியம் கூறுகின்றார். ஒரு சர்வதேச விசாரணை வருமென்றால் அங்கு வந்து நான் சாட்சியம் அளிப்பதற்கு தயார் என்று சிறையிலிருந்து கூறுகின்றார். இந்த விவகாரத்தை நீங்கள் ஒரு பார்க்கின்றீர்கள். இனப்படுகொலை நடந்தது உண்மைதான். ஆனபடியினால் அவர் மூலமாகத்தான் இந்த இனப்படுகொலையும் நடந்திருக்குது. அவர் சாட்சியம் அளிக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எங்கட இப்போ 2009 மே 18 அன்று எங்கட பிள்ளைகள் எனது வீட்டில் 5 பேர், எனது மகள் மருமகன் 3 பிள்ளைகள், அத்துடன் பிரான்சிஸ் ஃபாதருடன் 100 பேர், தாய் தகப்பன், அவர்களோடு 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சரணடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் இல்லை, அவர்களை நாங்கள் பார்ப்பதும் இல்லை, அவர்களை பற்றி எந்த கதை கூட இல்லை. ஆனபடியினால்
இந்த நாங்கள் இப்படியான போராட்டங்களை வந்து நாங்கள் நெடுகளும் மாதாந்தமும் செய்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு வருடம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்திலும் நாங்கள் இதை எடுத்து பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக பேரணியாக நடந்து கொண்டு நாங்கள் இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது இம்முறை நாங்கள் இந்த பேரணியை வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நாங்கள் எங்கே செய்கிறது என்று தீர்மானித்து இப்போ இந்த அகழ்வு பணி நடந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் இந்த அதே இடத்துல தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வளவு இனப்படுகொலையை செய்து இந்த மண்ணில் விதைக்கப்படவில்லை, புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்பட்டமான பொய்களை ஊறி சிசுவில் இருந்து முதியவர் வரையும் ஹேண்ட்பேக்குகளோடும் சப்பாத்துகளோடும் விளையாட்டு பொம்மைகளோடும் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். ஆனவடினால் அவருக்குத்தான் இதை பற்றி தெரியும். ஆனவடினால் அவர் தான் முன் நிற்பது என்று சொன்னால் அவர் கட்டாயம் இந்த சாட்சியம் அளிக்க வேண்டும். இனப்படுகொலை என்றுதான் இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டாம் என்றார்கள். ஆனால் இனப்படுகொலை தான். எங்களுக்கு இனப்படுகொலை நடந்து லட்சக்கணக்காக அங்கே வன்னியில் லட்சக்கணக்காக அழித்தது மட்டுமல்லாமல் செஞ்சோல பிள்ளைகளையும் அழித்தது மட்டும் இல்லாமல் இங்கு அந்த டைமில் இங்கு யாழ்ப்பாணத்தில் சண்டை என்றும் இல்லை. அவர்கள் இராணுவம் தான் இருந்தது. இராணுவம் இருந்து இவ்வளவு பேரை இப்படியாக புதைகுழியில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனபடினால அவருக்குத்தான் இதை பற்றி தெரியும் என்று நாங்கள் உறுதியாக சொல்றோம். உங்களுடைய மகளும் மருமகனும் எங்கிருந்த இடத்தில் வைத்து காணாமல்? எனது மருமகன் மகள் 3 பிள்ளைகள் வட்டுவாகல்ல பிரான்சிஸ் ஃபாதர் தான் கூட்டிக் கொண்டு வந்து பிரான்சிஸ் ஃபாதர் போய் கேட்கும்போது, இராணுவத்திடம் போய் கேட்கும்போது, நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேண்டிய பேர்களை எல்லாத்தையும் எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பிரான்சிஸ் ஃபாதர் எல்லாற்ற பேர்களையும் எழுதி இராணுவத்திடம் கொண்டு ஒப்படைத்த பிறகு ஒவ்வொருவராக கூப்பிட்டு அவர்களை பிரான்சிஸ் ஃபாதரோடு இருந்தார். அவர்களை கூப்பிட்டு தங்களிடம் எடுத்து தரம் பிரித்து இவர்களை குழந்தைகள், மனைவிமார், கணவர்மார் இவ்வளவு பேரையும் என்ன செய்தார்கள்? பிரான்சிஸ் ஃபாதரை விட்டால் உண்மை வெளியில் வந்துடும். ஆனபடினால பிரான்சிஸ் ஃபாதரையும் கொண்டே மறைமுகமாக்கின்றார்கள். நாங்கள் இன்றைக்கு 17 வருடம் ஆகின்றது. 17 வருடத்தில் எங்களுக்கு எந்தவித பொறுப்பு கூறலும் இல்லை, ஒன்றுமில்லை. எங்களை நாங்கள் எந்த கேம்புக்கு போனாலும் எங்களை அடித்து விரட்டுகின்றார்கள். இங்கு இல்லை, நாங்கள் அவர்களை நாங்கள் இங்கே சரணடையவும் இல்லை, அவர்களை நாங்கள் வைத்திருக்கவில்லை என்று அடித்து சொல்கின்றார்கள். நாங்கள் அத்தனை வருடமும் நாங்கள் ரோட்டில் போராடி கொண்டு இருக்கின்றோம். எங்கட பிள்ளைகளுக்கு என்ன முடிவுன்னு தான் நாங்கள் கேட்டு போராடுறோம். இன்னும் ஒரு முடிவில்லை. ஆனால் இந்த பிரான்சிஸ் ஃபாதரும் இந்த பிரான்சிஸ் ஃபாதர் இருந்திருந்தால் நாங்கள் எங்கட பிள்ளைகளின் முடிவை எங்கே இருக்கின்றார்கள், என்ன நடந்ததுன்னு கூட நாங்கள் அறிந்திருப்போம். அவரையும் அவரையும் கொண்டு போயிட்டார்கள். எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. நாங்கள் இன்றைய நாள் என்னென்றா, இந்த ஐநா ஆணையாளர் வந்தாரே, நாங்கள் எங்களோட உள்ளூர் பொறுமுறை எங்களுக்கு வேண்டாம். இத்தனை வருடமுன்னு நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கான நீதி பொறுமுறை ஒன்றுமில்லை. நாங்கள் அதன் பிறகுதான் எங்களுக்கு ஐநாதான் தேவை, எங்களுக்கு நீதியை தர வேண்டும், நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் பல முறை போராடி ஐநாவை நாங்கள் கும்பிட்டு மண்டாடினோம். ஐநாவே, நாங்கள் நிதியை கேட்கவில்லை, நாங்கள் எங்களோட பிள்ளைகளின் நீதியைத்தான் கேட்கின்றோம். அவ்வளவு குழந்தைகளையும் என் வீட்டில் இருக்கின்ற மாதிரி 5 பேர் 4 பேர் 3 பேர் அந்த குடும்பமாகத்தான் சென்றவர்கள், குடும்பமாகத்தான் வசூலி ஏற்றினவர்கள். அப்பட்டமான பொய்களை சொல்லியிருந்தீர்கள் என்று ரணில் அரசாங்கத்தில் வந்து
இங்குதான் யாழ்ப்பாணம் சொன்னார்கள். சரணடைந்தவர்கள் எவரும் இல்லை. உன் கண்களால் பார்த்து உன் காதுகளால் கேட்டு எல்லாத்தையும் செய்விச்சு போட்டு ஒருவரும் இல்லை என்று அப்பட்டமான முடிவுகளை செய்கின்றார்கள். எங்க இவ்வளோ பிள்ளைகளும் எங்க இவ்வளோ பெற்றோர்களும் எங்களுக்கு காட்ட வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு நியாயம் வேண்டும். எங்களோட பிள்ளைகளுக்கு நியாயம் ஐநா தர வேண்டும். இந்த மனித உரிமை ஐநா ஆணையாளர் வந்தார். ஐயோ நாங்கள் ஐயோன்னு கையெடுத்து கும்பிட்டோம். இனியாவது எங்களுக்கு நீதி கிடைக்க போகின்றது, இனியாவது எங்களுக்கு வெளிச்சம் பெற போகின்றது என்று நினைச்சோம். எங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. எங்களை அவமதித்து எங்களை கவலைக்கிடமாக்கி எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி விட்டார். ஆனால் நாங்கள் பயப்படவில்லை. நாங்கள் அவர்கள் வேடிக்கை பார்த்து இப்படி செய்தார்கள் என்றாலும் நாங்கள் சோர்ந்து விட மாட்டோம். எங்களோட பிள்ளைகள் எப்போ வருவார்களோ ஆந்தனுக்கு நாங்கள் செத்தா நாங்கள் மடிகிறோம். எங்களை உயிர் போனால் நாங்கள் மடிந்து போகிறோம். ஆனால் எங்களோட உயிர் இருக்கும் வரை இவர்கள் உள்ளூர் பொறுமுறை என்று எங்களை கொண்டு போக இயலாது. நாங்கள் உள்ளூர் பொறுமுறைக்கு நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு ஐநா தான் தேவை. எங்களுக்கு ஐநாவில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் அவர்கள் சொல்லுற மாதிரி அவர்களின் எண்ணத்துக்கு நாங்கள் போக முடியாது. எங்களுக்கு அவர்கள் ஐநா நீதி பொறிமுறையை தர வேண்டும். குற்றமிழைத்தவர்களை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நிறுத்த வேண்டும். எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். எனக்கு இதுக்கு மேலே கலைக்க முடியவில்லை. எங்கள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அனைத்து மக்களையும் கேட்கின்றோம். நாங்கள் இந்த இடத்தில் வந்து இவ்வளவு வேதனையாக நாங்கள் கதைக்கிறோம், வேதனைப்படுறோம். ஆனபடியினால் அனைவரும் இந்த 30ஆம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எங்களுக்கு வந்து வலி சேர்க்க வேண்டும். எங்களுடன் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் செம்மணி சிந்து பாத்தி மைதானத்தில் ஏன் கொண்டு போகிறோம்? இந்த அகழ்வு பணி, இந்த சிசுக்கள் என்ன செய்தது? அந்த அகழ்வு பணி நடக்கும்போது நாங்கள் அதே இடத்தில் கிட்டு பூங்காவில் இருந்து அதே இடத்துக்கு நாங்கள் எங்களுக்கு பேரணியாக சென்று எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஐநா நீதியை பெற்றுத்தர வேண்டும். மறுபடியும் ஐநா ஆணையாளரோ யாரும் வந்து எங்களுக்கு கவலையை ஊட்ட வேண்டாம். எங்களுக்கு மன எரிச்சலை உண்டாக்க வேண்டாம். நாங்கள் பாவியல். இப்படி ஒரு அரசாங்கம் வந்து எங்களை மன உளைச்சல் ஆக்காதீர்கள். நாங்கள் மன உளைச்சல் அறகுறையில் இருக்கின்றோம். மன உளைச்சல் ஆக்காதீர்கள் தயவு செய்து. நாங்கள் ஐநாவைத்தான் நாடுகின்றோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஐநாவே உங்கள்கிட்ட நாங்கள் நீதி கேட்க வரவில்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி கேட்கின்றோம். எங்களோட பிள்ளைகள் இந்த நீதியை கேட்கின்றோம். எத்தனை வருஷம் உண்மையை வெளியில் கொண்டு வாருங்கள். அந்த இராணுவத்தை கூப்பிட்டு அதே இடத்தில் நின்று இராணுவத்தை கூப்பிட்டு விசாரித்தால் தகுந்த உண்மைகள் எல்லாம் கிடைக்கும். பாலன்களை கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு ஐநா திருப்பியும் சொல்றேன், ஐயா எங்களுக்கு நீதி தர வேண்டும். ஐநா நீதி தர வேண்டும். இல்லையே நாங்கள் மடிவோம். நாங்கள் உயிர் இருக்கும் வரையும் நாங்கள் போராடுவோம்னு சொல்கிறோம். இன்னும் 2 வருஷம் இருக்கிறோமோ அங்கே தெரியாது. 2 வருஷம் இருக்குன்னு தெரியாது. ஐயோ அம்மா, என் பிள்ளைகளுக்கு நீதியை தாங்கோ. என் பிள்ளைகள் மட்டுமல்ல 40க்கு மேற்பட்ட சிறார்கள். ஐயோ நீதியை தாங்கோ. இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தாங்கள். இந்த IBC இடத்துல வந்து அவர்கள் முழுமனையாகவே வெளியுலகுக்கு கொண்டு செல்கின்றவர்கள். ஆனபடியினால் சகலத்தையும் நான் வெளிப்படுத்திட்டேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் உள்ளக பொறிமுறை பற்றி பேசுகின்றார் இலங்கை வருகின்ற பொழுது.
ஆனால் எதிர்க்கட்சிகள் ரணிலின் கைதுக்கு பின் இலங்கையில் ஜனநாயக ஆட்சி இல்லை என்று கூறுகின்றார்கள். அதை சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே நாங்கள் சர்வதேச பொறிமுறை ஒன்றை சர்வதேசத்தினூடாக நீதி கிடைக்க வேண்டும் என்று ஏன் கூறுகின்றோம் என்றால் கொஞ்சம் முன்னோக்கி பார்க்க வேண்டும். தந்தை செல்வா பண்டாரநாயக்க ஒப்பந்தம், தந்தை செல்வா டட்லி ஒப்பந்தம், சன்சோனி கமிஷன் 83ஆம் ஆண்டு நடைபெற்ற சன்சோனி கமிஷன் விசாரணை, பரணகமா ஆணைக்குழு போன்ற அனைத்து விசாரணைகளிலும் நாங்கள் குழப்பவில்லை, தமிழர்கள் குழப்பவில்லை. அனைத்தையும் நீங்களே கிழித்தறிந்தீர்கள். நீங்களே விசாரணைகளின் முடிவுகளை அறிவிக்காமல் இருந்தீர்கள். எனவே எங்களுக்கு இதில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பதன் ஊடாக நாங்கள் சர்வதேச பொறிமுறை ஒன்றை கேட்டு நிற்கின்ற பொழுது ஐநா மனித உரிமையாளர் அவர் இங்கே வந்து செம்மணியிலே எங்களுடைய அந்த சின்னத்துக்கு பூ போட்டு மக்களுக்கெல்லாம் தனது கவலையை தெரிவித்துவிட்டு கொழும்பிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது உள்ளூர் பொறிமுறைக்கு தாங்கள் ஒத்துழைக்கப் போவதாகவும் இலங்கை அரசாங்கத்துடன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அதனால் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு அறிக்கையை அளித்திருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் கடந்த காலத்திலே கண்ட அனுபவங்கள் கூடாக நாங்கள் சர்வதேச பொறிமுறை ஒன்றை கோரினோம். அவர் அது எடுபடவில்லை. இருந்த போதிலும் சிறு குழந்தைகள் சித்துபாத்தி மாகாணத்திலே மாதக்கணக்கிலே உள்ள குழந்தைகள் தனது பிள்ளை கையால் அணைத்தபடி இருக்கின்ற எலும்பு கூடுகள் இங்கே எடுக்கப்படுகின்ற இதன் நோக்கம் என்ன? இந்த கொலையின் நோக்கம் என்ன? உண்மையிலே இந்த சின்ன பிள்ளை வளர்ந்து தமிழர்களுக்காக இப்பொழுது போன்று போராடிவிடும், தமிழர்களுக்கான நீதியை கேட்டுவிடும். எனவே சிறு வயதிலிருந்து பிடிப்பது, அழிப்பது, போதைப் பொருட்களுக்கு இந்த இளைஞர்களை அடிமையாக்குவது, இந்த திசையிலிருந்து திசை திருப்பது என்று பல்வேறு வழிகளில் எங்களுடைய மக்களை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை, இலங்கையில் நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர்கின்றோம். இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உண்மையிலேயே இலங்கையிலே சிறந்த கல்விமான், அரசியல்வாதி, சர்வதேசத்தோடு சேர்ந்து போகக்கூடியவர், இணைந்து போகக்கூடியவர், மிஸ்டர் கிளீன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அவர் தமிழர்கள் தொடர்பில் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர். உண்மையிலேயே எங்களுடைய மக்களுக்காக போராடிய ஒரு அமைப்பையே அழிப்பதற்கு முற்றுமுழுதான வேலையை செய்தவர். அவர் சிங்கள நிகழ்ச்சிகளூடாக பௌத்த பேரினவாதத்தின் அந்த தமிழர்களை இரண்டாந்தர பிரஜைகளாக கணிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்துவராக இருந்தார். இப்பொழுது அவர்கள் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கின்றேன், ரணில் அவர்களை இந்த அரசாங்கம் கைது செய்ததென்றால் 10 மாதங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு ஒரு நாள் கூட வீதியாக 2009 நாங்கள் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு உலகத்தை கேட்கின்றோம், இலங்கையும் கேட்டிருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, இந்த விடயத்தை எங்களுக்கு அறியத்தாருங்கள் என்று கேட்டிருந்தோம். இதற்குமே செவி சாய்க்காமல் ரணில் அவர்களை 1 கோடி, குறிப்பிட்ட 1 கோடிக்கு மேலே ஒரு காசு மோசடி என்று சொல்லி கைது செய்திருக்கிறார்கள் என்றால் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு முன்முயற்சியை ஜனாதிபதிகள் அரசாங்கம் எடுத்திருக்கின்றன நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் இப்பொழுது சர்வதேசம் பார்க்கும் இலங்கையிலே நீண்டகால ஒரு அரசியல்வாதி, சர்வதேசத்தால் மதிக்கப்பட்டவரை கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் தமிழ் மக்களுக்கு இவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற எண்ணக்கருவை சர்வதேசத்திடம் கொண்டு செல்வதற்காகவே இவர் அப்படி செய்திருக்கின்றார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனெனில் இருந்தவர்களும் செய்யவில்லை, இவரும் இதுவரை அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. எனவே அங்கே இருக்கின்ற இனவாதிகளும்
பௌத்த பேரினவாதத்தின் சிந்தனையிலே ஊறி திளைத்த அரசியல் கட்சிகளும் சற்று மாறுபட்ட கட்சியாக ஏவிபி இருந்த போதிலும் அவர்களும் அதையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களோடு இதுவரைக்கும் கதைக்கவில்லை. எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொல்லவில்லை. ஆட்சிக்கு வந்தவன் அதற்கு முன் நிறைய கதைத்திருந்தார்கள். ஆனபடியால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வலி தங்களுடைய இயக்கத்துக்கும் தெரியும் என்று கடந்த காலங்களில் ஜேவிபி கூறி வந்தது. தற்பொழுது அதன் பின்னர் ஜேவிபியினுடைய இந்த ஆட்சியில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறல் ஒன்று இடம்பெறும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் நீண்ட காலத்துக்கு முன் நடந்த பட்டளந்த படை முகாம் பற்றி அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். இங்கே சித்துப்பாத்தி மாகாணத்திலே கண்முன்னே குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் இப்படி பலருடைய உடல்கள் இன்று நேற்று கூட 16 பேருடைய உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி எந்த வார்த்தையும் ஒரு கருதனையோடு கவலைப்படுகின்றேன். நான் இதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். அல்லது சர்வதேசத்துக்கு உண்மையிலே இது நடந்த நான் உண்மையாக தீர்த்து வைப்பேன் என்று உறுதியான எந்த வார்த்தையும் கூறாமல் அவற்றை மலினப்படுத்தி சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற நிலையிலே தான் அவர் போய்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஏனையவர்களும் இனவாதிகளாகவே இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்களாக அவர்கள் இல்லை. எனவே அவர்களும் இனவாதிகளாகவே இருக்கின்றார்கள். உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது? நம்பிக்கை கிடையாது. உங்களுடைய குடும்பத்தில் யார்? என்னுடைய 2 மகன்கள். எந்த இடத்துல வைத்து காணாமலாக்கப்பட்டார்கள்? விவரம் கூறும். வட்டுவாகல் பகுதி, வட்டுவாகல் பகுதிக்குள்ளே எங்களுடன் அவர் வந்து கொண்டிருந்தார் மூத்த மகன். மற்ற மகன் சுதந்திரபுரம் பகுதியிலே காணாமலாக்கப்பட்டார். ஆனால் அவரை ஓமந்த சாவடியிலே கண்டதாக எமது உறவுகள் கூறினார்கள். நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மகன் என்னிடம் சொன்னார், அப்பா அதில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளி ஒன்று விழுந்து கிடக்குது, நான் அதை தூக்க முடியுமெண்டா தூக்குற உதவி செய்கிறேன். எங்களோட மனைவியும் மற்ற சகோதரர்களும் மறைத்தார்கள். இல்லை இல்லைன்னா அவருக்கு பார்த்தவ தூக்க முடியுமான்னு பார்த்து கொண்டு வராண்டு போனவர். அதுக்கு பிறகு திரும்பி வரவில்லை. மற்றவர் சுதந்திரபுரத்திலேயே காணாமல் போயிட்டார். நிச்சயமாக இராணுவம் கைது செய்து ஓமந்தையிலே வைத்திருந்தாக எங்களுக்கு உறவினர்கள் கூறியிருக்கிறார்கள். 2 மகன்கள். உங்களுடைய கருத்து, காணாமலாக்கப்பட்ட இந்த விடயத்தில் சர்வதேசமாக இருக்கலாம், அல்லது ஜெனீவாவாக இருக்கலாம், அல்லது இலங்கை அரசாங்கம் ஒரு பொறுப்பு கூறலை நேர்த்தியாக முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஜெனீவா மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் கூறிய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன வகையான ஒரு தீர்வு உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த எமது தமிழினம் குறைந்தது 35 வருடங்களுக்கு மேலாக அனுபவித்த இன்னல்கள், அநீதிகள், இதுவரையும் காலத்துக்கு காலம் மாறி வருகின்ற அரசாங்கம், அரசியல்வாதிகள் எமது தமிழினத்தை சற்றேனும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான எந்த விதமான முயற்சியும் காணப்படவில்லை. இதுவரையும் தெரிந்தோ தெரியாமலோ எமது மக்களுக்கு இழைத்த அநீதிகள், கொடுமைகள் இந்த அரசாங்கத்தினாலும் எந்த அரசாங்கத்தினாலும் இப்படி நடக்கின்றது என்பதை திரும்பி அது பற்றிய கருத்துக்களை யாருமே கூறவில்லை. ஆனால் பதவிக்கு வருகின்ற போது இப்படியான பரிந்துரைகளை கூறி மக்களை மனத்தை மாற்றி தாங்கள் ஆசனத்தில் அமருகின்ற காலம் வரைக்கும் இதை இப்படியே பேசி பேசி உலகெல்லாம் இதை தெரியப்படுத்துகின்றார்களே தவிர தமிழர்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்ளுவோம், தமிழர்களுக்கான நீதியை வழங்குவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த கதிரையில் அமர்ந்த பின்பு எமது இனத்தின் இன்னல்களையோ நாங்கள் பட்ட துன்பங்களையோ துயரங்களையோ அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து காலத்துக்கு காலம் இப்படியே இந்த போரின் பின்பும் அதற்கு முன்பும் நடந்த இந்த பிரச்சனைகளை இதுவரையும் அவர்கள் எங்களுக்கு எந்த விதமான நீதியும் பெற்றுத்தரவில்லை என்பது மிகவும்
ஆணித்தரமாக விளங்குகின்றது. ஆன வகையிலே நாங்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறையை விரும்பாததன் காரணம் என்னன்னு சொன்னால், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குழு அமைத்தார்கள். அதற்கான விசாரணை என்று ஒரு விசாரணை குழு ஒன்று அமைத்தார்கள். ஆனால் அதுவரையா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை. அதன் பின்பு வெளிநாட்டு நாங்கள் ஆணித்தனமாக நாங்கள் நம்புவது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சர்வதேசம் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரும் என்ற ஒரு கருப்பொருளோடு கடந்த இந்த போர் மௌனித்ததன் பின்பும் எமது பெற்றோர்கள் உறவுகள் இந்த 16 வருடங்களுக்கு மேலாக வீதி வீதியாக தெருவாக அலைந்து திரிந்து இன்றும் அவர்களுக்கு எந்த விதமான விமோசனமும் கிடைக்கவில்லை. ஆனால் இது சர்வதேசம் காணவில்லை என்று சொல்ல முடியாது. சர்வதேசம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றது, மௌனமாக இருக்கின்றதற்கான காரணம் எமக்கு சரியாக விளங்கவில்லை. கடந்த மாதமும் வந்திருந்த மனித உரிமை ஆணையாளர் இது சம்பந்தமாக எமக்கு தெரிவித்த கருத்து, ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு ஒரு நல்லொரு விமோசனத்தை தரவில்லை என்பது மிகவும் வேதனையான விடயம். ஏனெனில் செம்மணியில் நடந்த அணையா விளக்கு போராட்டத்திலே அவர் அந்த செம்மணி புதைக்குழியையும் பார்வையிட்டு மக்கள் அங்கே கூடியிருந்து அந்த 3 நாள் நடந்த அணையா விளக்கு போராட்டத்திலும் இறுதியாக வந்து கலந்து கொண்டு அந்த அஞ்சலி செலுத்தியதன் பின்பு மக்களுக்கு ஒரு நல்லொரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர் அந்த கடைசியாக விட்ட அறிக்கையின் போது நாங்கள் எதிர்பார்த்த எண்ணம் அங்கே நிறைவேறவில்லை. அவர் கூறிய கருத்தானது எமது மக்களை புண்படுத்துகின்ற மாதிரி தெரிகின்றது. ஆனபடியே ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலே இனம் மதம் மொழி என்ற எந்த விதமான பாகுபாடுமின்றி அனைவரும் இந்த போராட்டத்திலே வலி சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த எமது மக்களின் குரல் உலகெங்கும் ஒலித்து எமது மக்களுக்கான ஒரு நீதியை இந்த ஐநா சபை இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அதைத்தான் நாங்களும் நம்புகின்றோம். உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு எந்த விதமான முடிவுகளையும் முன்னேற்றங்களையும் தராது என்பது உங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை நம்பிக்கையிலே ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் உங்களுடைய இந்த போராட்டத்திற்கு எவ்வாறான வகையில் உதவி செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நீங்கள் கேட்கின்ற விடயம் என்ன? இன்று நாம் இந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமானது ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வடக்கிலும் கிழக்கிலும் நாம் அந்த மாபெரும் பேரணியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகளாக தொடர்ச்சியாக நாங்கள் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டங்களையும் ஒரு அறிக்கைகளையும் நாங்கள் செய்து வருகின்ற போதும் எமக்கான நீதிக்கான குரல்களாக புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற ஒருமித்த தமிழர்களாக அங்கு எந்தெந்த இடங்களுக்கு சென்று எமக்கான நீதியை பெறக்கூடியதான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்விடங்களெல்லாம் நீங்களும் சென்று இங்கு நாம் எதற்காக போராடுகின்றோம் என்றால் அதே போன்று இந்த உறவுகளுக்கு நீதி கிடைப்பதற்காகவும் இந்த தமிழினம் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்காகவும் நாம் இந்த நாட்டில் ஒரு பிரஜையாக வாழ்வதற்காகவும் நிலத்திலும் புலத்திலும் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒருமித்து குரல் கொடுப்போமாக இருந்தால் நாம் அந்த நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏனென்று கேட்டால் இந்த இலங்கை அரசானது தொடர்ச்சியாக ஆட்சிக்குள் மாறி வருகின்றார்கள் ஒழிய எமக்கான எந்த தீர்வையும் பெற்றுத்தராமல் எம்மை ஏமாற்றி கொண்டே இருக்கின்றார்கள் காலாதிகாலம். நாங்கள் சாட்சியங்களாக இருக்கின்ற உறவுகள் இன்று 350க்கு மேற்பட்ட சாட்சிய உறவுகள் இன்று தமது பிள்ளைகள் வருமோ ஒரு நாளாவது வருமா எனது மடியில் கிடந்து ஒரு நேர வேளை சாப்பாட்டை உன்று இறந்தால் கூட பரவாயில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடும் தவிப்போடும் இருந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் இன்று இவ்விடத்திலே இல்லாமல் இருக்கின்ற போது அவர்களது கனவுகளையும் நினைவாக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே நாங்கள் இன்றுள்ளோம்.
ஏனென்று கேட்டால் நாங்களும் இன்று இருக்கின்றோம், நாளை இருப்போமோ தெரியாது. ஏனென்று கேட்டால் எமக்கு தொடர்ச்சியாக நாம் இந்த நீதிக்காக குரல் கொடுத்து எமது உறவுகளை தேடி வருகின்ற போது நாம் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டு உடல்நிலைகளும் மிகவும் பாதிக்கப்பட்ட உள்ளவர்களாக நாங்கள் இன்று இருக்கின்றோம். எனவே தான் நாம் இறப்பதற்கு முன்பு நாம் இந்த நீதியை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாத பட்சத்தில் கூட அடுத்த சந்ததியினராவது இந்த போராட்டத்தை கொண்டு போக செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தோடு நாம் இந்த உறவுகளுக்கு உண்மையாகவே ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்களும் நிலத்தில் உள்ள தமிழர்களும் அவர்கள் நீதிக்காக போராடுகின்ற போது அவர்களுக்கு எந்தவித நிதி உதவியும் இன்றி தாம் ஒவ்வொருத்தருவாக எவ்வளவு வேதனைக்குள்ளாக்கப்பட்டு எந்த ஒரு பொறுப்புகளும் ஒரு உதவிகள் கூட இல்லாமல் அவர்கள் எவ்வளவு அலைந்து திரிந்து அவர்கள் இந்த வேலைப்பளுக்களை சுமந்து அந்த போராட்டத்தை கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார்கள் என்பது இந்த ஊடக வாயிலாகவும் உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அனைத்து உறவுகளுக்கும் தெரியும். எனவே நாம் உண்மையாகவே நீதிக்காக குரல் கொடுக்கின்ற நாங்களும் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதோடும் அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகின்றதோ அந்தந்த உதவிகளை தாங்களாகவே முன்வந்து அந்த உதவிகளை செய்து அவர்களின் போராட்டத்தை மிகவும் வலிமைப்படுத்தி கொண்டு மிகவும் உன்னதமாக நாம் அந்த சர்வதேசத்தின் கதவை தட்டக்கூடியதாக எமது போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும் என்பதையும் நாம் இந்த புலம்பெயர் தேசத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று கேட்டால் நாம் நிதி சார்ந்த அமைப்பல்ல, ஒரு நீதிக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பு. எனவே உங்களுக்கும் தெரியும், நாங்கள் எந்தவித நிதியும் இல்லாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு போவது என்பது மிக கஷ்டமான ஒரு கடினமான உழைப்பாக இருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நாம் இந்த நீதிக்காக போராடி வருகின்றோம். எனவேதான் உங்களுடன் நான் கேட்கின்றேன், உங்கள் உறவுகளையும் அனுப்பி இந்த இனிவரும் காலங்களிலும் நாம் இறப்பதற்கு முன்பு எமக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அனைத்து தமிழ் உறவுகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதும் உங்களுடைய ஆதரவுகளையும் வழங்க வேண்டும் என்பதையும் நான் இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன். செம்மணி மனித புதைகுழியை பொறுத்த வரைக்கும் அதில் சாட்சியாளராக முன்னாள் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளியாக இருக்கின்றார். ஆனால் அவர் இதே போன்ற பலர் காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பில் ஒரு சாட்சியாக தான் சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்கு தயார் என்று கூறுகின்றார். அவருடைய சாட்சியத்தை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது அந்த சாட்சி தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மையிலேயே செம்மணி சிந்துபாத்தி மயானத்திலே கிருசாந்தி படுகொலையின் போது சோமரத்ன ராஜபக்ச என்பவர் அந்த இராணுவ தளபதி அவர்கள் உண்மையாகவே அந்த படுகொலையின் போது கைது செய்யப்பட்டு இன்று வரையும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவர் உண்மையாகவே ஒரு குற்றவாளியாக மரண தண்டனை கைதியாக இருக்கிறார். மரண தண்டனை கைதியாக அவர் இன்று வரை சிறையில் ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரு சொல்லு என்னென்று கேட்டால் அவர் உண்மையாகவே சிங்கள இனத்தவர்களாக இருந்தாலும் ஆனால் இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி, அவர்களின் உயிர்கள் 600க்கும் மேற்பட்ட உறவுகள் அதில் புதைக்கப்பட்டிருக்கின்றது, தான் அதை காண்பிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். எனவே அப்படியான ஒரு மனிதாபிமானமும் அங்கு காணப்படுகின்றது. ஆனால் அவரை இன்றும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நீதி தொடுக்கப்படுமாக இருந்தால் அது தான் சாட்சியம் அளிப்பதாக கூறியிருக்கின்றார், இந்த மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை. எனவே அவர் உலக நாட்டு பொறிமுறைக்கு இல்லாமல் சர்வதேச பொறிமுறை ஊடாக நீதி வழங்குவதற்கு இந்த தமிழர்களுக்கு தான் ஒரு சாட்சியமாக இருக்கின்றார் என்பது எமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் அந்த வகையிலே அவர் உண்மையாகவே சாட்சியம் அளிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளிக்க முடியுமா? ஏனென்று கேட்டால் அவர் உண்மையை எல்லாம் சொல்லிவிடுவார் என்று அவர் இந்த உயிருக்கு கூட என்ன பொறுப்பு? அப்போ எனவே இந்த சர்வதேசம் எமக்கான ஒரு சாட்சியம் அங்கே புலப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சர்வதேசமும் ஒரு இலங்கை அரசோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு இல்லாமல் நாம் அவரிடம் உண்மையாகவே அந்த சர்வதேச நீதி விசாரணையை மேற்கொண்டு இந்த உறவுகளுக்கு உண்மையிலே நடந்தது அநீதி குற்றங்கள் இழைக்கப்பட்டவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள்.
கடந்த வருடம் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட நிறுவனத்துக்கு முன்னும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை மேற்கொண்டிருந்தோம். தொடர்ந்தும் அவர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கையும் சரி, சர்வதேசமும் சரி, அவர்களுடைய அந்த கதறல்களை, அவர்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்ப்பதாக இல்லை. எனினும் தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.